நினைக்க மாட்டீங்க டீம் தோத்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல இருக்கீங்களா? அதெல்லாம் வழக்கமா நடக்கிறதா? அது வழக்கம், அந்த ஃபீலும் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அந்த அந்த வெறி இருந்தா ஃபீல் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு இல்ல. கோபால எத்தனை ஓவர் போட்டீங்க? 2 ஓவர் போட்டேன். 2 ஓவர் போட்டீங்க. 2 ஓவருக்கு எத்தனை ரன் கொடுத்தீங்க? 30 ரன். 30 ரன். விட்றா என்னடா இருக்கு? ஃபர்ஸ்ட் வாட்டி தப்பு பண்ணிட்டா, அப்படி அடுத்த திருத்திக்கணும். தப்பு பண்ணா எவன் இருக்கான்? சரி வாங்க அப்ப கிளம்பலாம். அப்ப சொல்லுன்னு நினைச்சா ஏன்டா ஏத்துற வாயில வந்துருண்டா. டேய் ஊருக்குள்ள இருக்க கிரவுண்ட்ல சொல்லட்டி போட்டா, இப்படி சொல்லட்டுனா அப்படி சொல்லட்டுனா, ஆஃப் கட்டுனா லெக் கட்டுனா எப்படியா நீ பேசாதா? ஏன்டா ஊருக்குள்ள சுத்துறாங்க, இப்படி சுத்தா இப்படி சுத்துனியா? இங்க சுத்த வேண்டியதானா? ஊருக்குள்ள சிக்ஸ் அடிக்கிறா, இங்க வந்து என்ன பண்ற? ஒரு பந்து டச் பண்ணியாடா? நீங்க வந்து வேகமா வருதுண்ணா, பொழைச்சு போடும். நீ எல்லாம் பெரிய மனசையா? கேட்ச் 4 கேட்ச் விடுற நீ எல்லாம். உனக்கு என்ன பண்றது? நானா உச்சி வெயில பந்து தெரியல. இதெல்லாம் ஒரு காரணமா? என்னையா பாட்டு மாதிரி சொல்லிட்டு இருக்கா? சிரிக்காதயா? விட்டுறான்டா. அதாவது நிறைய ஊருக்கு நம்ம கிரிக்கெட் விளையாட போயிருக்கோம்டா. ஆமாண்ணா. ஒரு ஊர்லயாச்சும் ஜெயிக்கணும்னு நினைச்சு வந்திருக்கீங்களாடா? ஒரு நாளாச்சும் ஒரு ஊர்லயாச்சும் ஜெயிச்சிருக்கோம்டா. அடுத்த ஊர்ல ஜெயிச்சிடலாண்ணா. அடுத்த ஊர்ல கரெக்டா இல்லடா, அடுத்த ஊர்ல கரெக்டா போட்டு கட்டணுங்கிற ஆசையும் போச்சு, உங்களை வெளியில கூட்டு போய் ஆட வைக்கணுங்கிற ஆசையும் போச்சு. டீம் கலைச்சிருங்க. அவன் பாக்குற வேலையை பாருங்க போங்க. அது எதுக்கு வேலை எத்தனை உங்களையும் கூப்பிட்டு வந்து ஆட வச்சுக்கிட்டு போங்கடே. உங்கெல்லாம் என்ன சொல்லி போடா. எந்த பிளேயருமே நல்ல பிளேயரு தான் ஊருக்குள் ஆடையிலே. அவர் அடிக்காமல் போவதும் அடிச்சு துவைப்பதும் அவரவர் கையினிலே.